அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 3 சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக உணவுத்துறை அமைச்சரான சங்கரபாணி கூறியுள்ளார். அதாவது, தற்பொழுது தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள் 4 சக்கர வாகனம் பெற்ற பெண்கள், மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் முதியோர் உதவித்தொகை போன்ற அரசின் உதவித்தொகை பெறும் பெண்கள் குடும்பத்தை சார்ந்தோர்களும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது அறிவிப்பு: மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்வோரின் பெயர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் கல்வெட்டில் பொறிக்க வால் ஆஃப் ஹானர் ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வரும் 30ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இதனை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழகம் ITI தகுதியுடையவர்களுக்கு பொன்னான வாய்ப்பை அறிவித்துள்ளது. மொத்தம் 500 காலி பணியிடங்களுக்கு 1 வருட தொழில் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மாதம் 14,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகம் மூலமாக குரோம்பேட்டையில் உள்ள தொழில் பயிற்சி பள்ளியில் இன்று செப்டம்பர் 10ஆம் தேதி முகாம் நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: ஜாதி அல்லது வகுப்புவாத எண்ணத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள் மீது பெறப்படும் புகார் குறித்து முதன்மை கல்வி அலுவலர் உடனே விசாரிக்க வேண்டும் எனவும், விசாரணை அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியரை வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்னிந்திய பகுதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு: 2025 ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை சைபர் கிரைம் மோசடியில் 1010 கோடியை பொதுமக்கள் இழந்துள்ளதாக தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்தும் உள்ளனர். கடந்த 7 மாதங்களில் மட்டும் 88,479 புகார்கள் பெறப்பட்டுள்ளன எனவும், இழந்த பணத்தில் 314 கோடியை சைபர் கிரைம் முடக்கி இருப்பதாகவும், 62 கோடியை மீட்டு புகார்தாரர்களிடம் கொடுத்துள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு செப்டம்பர் 13இல் தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்துகிறது. பாராட்டு விழாவில் நடிகர்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பங்கேற்கிறார்கள். எட்டாவது அறிவிப்பு: அடுத்த 2 ஆண்டுகளில் 6 ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு 3 என 2 ஆண்டுகளில் 6 ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்படும் என்றும், ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தவும் தமிழ்நாடு அரசு திட்டம் வகுத்துள்ளது. மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசமும் நீடித்துள்ளது. இன்று 10ஆம் தேதி மாலை வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இதற்கான தேர்வு வரும் நவம்பர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெறவும் உள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் trb.tn.government.in என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். 9வது அறிவிப்பு: வீட்டு மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய புதிய நடைமுறையை மின் வாரியம் அறிவித்துள்ளது. இப்பணிகளை விரிவுபடுத்தும் வகையில் முந்தைய உரிமையாளரின் ஒப்புதல் பெறும் படிவம் 2ஐ நுகர்வோரிடமிருந்து பெற வேண்டியதில்லை எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. அதே நேரம் விற்பனை பங்கு பிரித்தல், பரிசளித்தல் போன்றவற்றின் பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் விற்பனை பத்திரம், சொத்து வரி ரசீது, நீதிமன்ற தீர்ப்பு உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றையும், ஒப்புதல் கடிதம் ஆகியவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும். குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் உயிரிழந்தால் பெயர் மாற்றம் செய்ய வாரிசு சான்றிதழ் அல்லது அண்மை காலத்தில் பெறப்பட்ட சொத்து வரி ரசீது மற்றும் இழப்பீடு பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். 10வது அறிவிப்பு:
பராமரிப்பு பணி காரணமாக மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி செல்லும் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் காலை 7:35 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு காலை 10:15 மணிக்கு செல்லும் ரயில் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 3 வரை ரயில் ரத்து செய்யப்படுகிறது. செப்டம்பர் 16, 23, 30 மட்டுமே ரயில் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. பயணிகளின் வசதிக்காக நெல்லை எழும்பூர் வந்தே பாரத் ரயில் 20 பெட்டிகளுடன் இயக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் 8 பெட்டி, 16 பெட்டிகளுடன் இயக்கப்பட்ட வந்தே பாரத் தற்போது 20 பெட்டிகளுடன் இயக்கப்படுகிறது. 12வது அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமல். இமானுவேல் சேகரின் நினைவு தின நிகழ்ச்சியை ஒட்டி ராமநாதபுரம் ஆட்சியர் 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். செப்டம்பர் 15ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ஆகஸ்ட் 25 முதல் 31ஆம் தேதி வரையும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படும். 13வது அறிவிப்பு. கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை ஆய்வாளர் பதவிக்கு புதிய கல்வி தகுதி நிர்ணயித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 12ஆம் வகுப்பில் உயிரியல் அல்லது தாவரவியல், விலங்கியல் பாடங்களுடன் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் எனவும், பதவி உயர்வை பொறுத்தவரையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உதவியாளராக பணியாற்றுவோர் 5 ஆண்டு பணி அனுபவம் பெற்று மேற்குறிப்பிட்ட கல்வி தகுதியை பெற்றிருந்தால் பதவி உயர்வுக்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள். நேரடி நியமனம் மூலமாகவோ அல்லது பதவி உயர்வு வாயிலாக கால்நடை ஆய்வாளர் பணிக்கு நியமிக்கப்படுவோர் தகுதியான பருவத்துக்குள் 11 மாத கால கால்நடை ஆய்வாளர் பயிற்சி முடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 3 நாள் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் பயிற்சியானது இன்று 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழக போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு 18% வரை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த மாத ஓய்வூதியத்தில் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னதாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 18%, அதன் பின்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கு 9% உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 2000 ரூபாய் முதல் 4000 வரை ஓய்வூதியம் உயரும். தீபாவளிக்கு முன்னதாகவே அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டது பெரும் வரவேற்பை தற்போது பெற்றுள்ளது. கடைசியாக 16வது அறிவிப்பு. திட்டக்குடி அருகே கீழெழுவாய் கிராமத்தில் உள்ள வெலிங்டன் ஏரியை பூரண வைக்க 130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கால்வாயின் கரைகளை சீரமைக்க 74 கோடியும், முதன்மை கால்வாயை சீரமைக்க 20 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உபரி நீர் கால்வாய்களை சீரமைக்க 30 கோடி என மொத்தம் 130 கோடியை ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.